Hi guys, welcome back to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது சன்செட் வைப் எபிசோட் 3 தான். எபிசோட் 3 பார்க்கிறதுக்கு முன்னாடி எபிசோட் 2 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு குட்டி ரீக்கே பார்த்துட்டு வந்துடலாமா? தான் வேலை செய்யற கம்பெனியோட ஓனரே சன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சலீனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சன் கூட சரியா பேசவே மாட்டேங்கிறான். அவனும் ஏதேதோ பண்ணி பார்த்துட்டான். ஃபைனலா என்ன பண்றான்னா, ஹாங்காங்ல ஒரு செமினார் வரப்போகுது. அதை அட்டன் பண்றதுக்காக சந்தா போக போறான். அந்த சமயத்துல கரெக்டா ஒரு பிளான் பண்றான். எப்படியாச்சும் சலீனை கூட்டிட்டு போய் கண்டிப்பா சமாதானம் படுத்தி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரே பிளைட்ல தான் போயிட்டு இருக்காங்க. பயணிகளின் கவனத்திற்கு எல்லாரும் உங்களோட சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. பிளைட் மேகமூட்டத்துல போக போகுது. அதனாலதான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பைலட் சொன்னது உடனேமே சலீனா உன்னோட பெல்ட் சரி பண்றத சன் பாத்துட்டு தான் இருக்கான். நீ நல்லா தானே இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டே இருக்கும்போது சடனா பிளைட்ல இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தவன் சடனா சன்னோட கையை பிடிச்சுக்கிட்டு கண்ணு மூடிக்கிட்டான். சலீன் தன்னோட கையை பிடிச்சது உடனேமே சன்னுக்கு ஆளாதி ஆனந்தம் பயப்பிள்ளை சிரிச்சுட்டே கை பிடிச்சிட்டே அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். பிளைட் நார்மலான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா சலீன் என்ன பண்றான், சடனா எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறான். நீ ஓகே தானேன்னு கேட்டுட்டு இருக்கான். சான், எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலா ஹாங்காங்க்கு வந்துட்டாங்க. நம்மளாம் எந்த ஜென்மத்துல இதெல்லாம் நேர்ல பார்க்க போறோமோ தெரியல. பாத்துக்கோங்கப்பா, என்ன அழகா இருக்குது. வந்ததோடனே அங்க இருக்கிற பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கர சூப்பரா இருக்கும் போல. பைபிள வாய திறந்து பார்த்துட்டே இருக்கான். இந்த இடத்துக்கு நான் செமினாருக்கு வந்தனோ இல்லையோ, அதை தவிர பல வேலைக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். சான், பீசன், நீங்க சடனா இங்க வந்ததுக்கு காரணம் என்ன, அதை பத்தி நீங்க இன்னும் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கான். சலீன், அது வந்தா நான் செமினாருக்காக வந்துன்னு கூட சொல்லலாம், ஆனா அதெல்லாம் மெயின் ரீசனே கிடையாது. உன் கூட சேர்ந்து வந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப் இதுதான். அதனால நான் உன்னை கண்டிப்பா சமாதானப்படுத்தணும்னு நினைச்சுதான் நான் இதை பிளான் பண்ணேன். கண்டிப்பா அதை சாதிக்காம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே செமினார் அட்டன் பண்ண வந்துடுறாங்க. நிறைய ஜுவல்லரி டீலர்ஸ் எல்லாம் வந்ததுனால அங்க எல்லாரு கூடயுமே பேசிட்டே இருக்கான். சான், ஃபைனலா ஒரு பிசினஸ் மேன் வந்து இவன் கூட பிரான்ஸ்ல பேசினதோட சன்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பைபிளுக்கு பிரான்ஸ் தெரியாது போல. சடனா சலீன் என்ன பண்றான்னா, அவனுக்கு தெரியும் போல பைபிள கை பிடிச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு பிரான்ஸ்ல பேசவே ஆரம்பிச்சிட்டான். நீ மட்டும் இல்லன்னா சத்தியமா என்னால முடிஞ்சிருக்காதுன்னு சன் சொல்ல, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சொல்லிட்டு இருக்கான் சலீன். ரெண்டு பேருமே செமினார் அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம எல்லாத்தையும் செக் இன் பண்ணிடலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். ஐயோ, நம்ம ரெண்டு பேரும் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போறது கிடையாது. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப். என்ஜாய் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இதுக்கு மேல நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். நீ வெயிட் பண்ணி பாரு, நீ இம்ப்ரெஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு போயிருக்கான். அந்த டிஷ் வேற பயங்கர ஃபேமஸ்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து இது ஃபேமஸான டிஷ் மாதிரி சலீனுக்கு தெரியல. ஏதோ ரெண்டு துண்டு கறியை வச்ச மாதிரி தான் தெரியுது. சலீன், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, அதுக்கப்புறம் நம்ம எல்லா இடமும் சுத்தி பார்க்கலாம், ஷாப்பிங் போலாம், என்னன்னாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். சன், இங்க பாருங்க சன், என்ன சமாதானம் படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன சிம்பிளான ஒரு வாக் மட்டும் கூட்டிட்டு போங்க பாருங்க, கண்டிப்பா நான் சமாதானம் ஆயிடுவேன். எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சலீன் கேட்க சன்னால சுத்தமா நம்ப முடியல. சலீன் இவ்வளவு கியூட்டா இருப்பான்றது. இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன், எனக்காக எக்ஸைட்மெண்ட் ஆகுற மாதிரி நடிகன்னு கேட்டுட்டு இருக்கான். சன், வாவ் போ நம்பிட்டு என்ன சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு நடிச்சுட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது சன்னோட கம்பெனில பார்ட்னரா இருக்கிற ஒருத்தன் வந்துடுறான். இவன் பேரு செர்ரிஸ். எப்பயும் போல கேஷுவலா பேசிட்டே இருக்கும்போது, அவன் இது யாரு சன், என்கிட்ட சொல்லவே இல்லையன்னு கேட்டுட்டு இருக்கான். செர்ரிஸ், நான் வந்து சியோலை ஜுவல்லரியில இன்டர்னா இருக்கேன்னு சொல்லிடுறான். என் பேரு செர்ரிஸ், நீ வேலை செய்யறல அந்த கம்பெனியோட பார்ட்னர் நான் தான் சொல்லிட்டு பைபிள கைய நீட்டிட்டு இருக்கான். சலீன் சடனா சன்னை பார்க்க, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்லிட்டு கைய கொடுத்தா செர்ரிஸ் கைய விடவே மாட்டேங்கிறான். சன்னுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. உங்களோட இன்டர்ன் பயங்கர சூப்பரா இருக்காரு போல, அதனாலதான் இவ்வளவு ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ கூட்டிட்டு வந்திருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா சூப்பரா தான் இருக்கான்னு சொல்லிட்டு சன்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கைஸ், நீங்க ரெண்டு பேரும் மீட்டிங் முடிச்சிட்டீங்க, நாளைக்கு உங்களோட பிளான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கான் செர்ரிஸ். சும்மா தான் சுத்தி பார்க்க போறோம், வேற எதுவுமே கிடையாதுன்னு சன் சொல்ல, என் கூட யாருமே இல்ல, நீங்க ரெண்டு பேரும் தப்பா நினைச்சுக்கலன்னா நான் உங்க ரெண்டு பேரு கூடயும் ஜாயின் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கான் செர்ரிஸ். சன் சலீன் ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்றதுன்னு கூட தெரியாம பைபிளிங்க ரெண்டுகளுமே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்குதுங்க. அன்னைக்கு நீட் ரெண்டு பேருமே ஒன்னாதான் பஸ்ல டிராவல் பண்றாங்க. சன் என்ன பண்றான்னா மெதுவா சலீனோட கைய பிடிச்சிட்டான். இப்பதான் கைய பிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்னென்னத்தை பிடிக்க போறானோ தெரியல. ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேருக்கு நடுவுல செர்ரிஸ் வந்துடுறான். இந்த செர்ரிஸ் பையன் எப்படின்னா தேவன்னும் போது கரெக்டா வர்றது கிடையாது, ஆனா தேவையில்லாத போது கரெக்டா வந்துடுறான். சன், உங்களுக்கு அதிகமா வேர்க்குது, நான் துடைக்க போறேன்னு சொல்லிட்டு சலீன் கச்சிப்பை எடுத்துட்டு வந்தா எனக்கு கூட பயங்கரமா வேர்க்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கச்சிப்பை புடுங்கிக்கிறான் செர்ரிஸ். சன் சலீன் ரெண்டு பேருமே அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஆனா என்ன பண்றது, இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாலுமே கரெக்டா அந்த இடத்துக்கு செர்ரிஸ் ஓடியே போயிடுறான். ஒவ்வொரு இடத்தையும் மூணு பேருமே சேர்ந்துதான் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. பாக்குறதுக்கே பயங்கர சூப்பரா இருக்குது. சைனா எப்பயுமே ஹெவன் மாதிரி தான் இருக்கும் போல.
ஃபைனலா 3 பேருமே சேர்ந்துக்கிட்டு சாமி தாங்க கும்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்த்து பார்த்து சிரிக்கிறத இந்த செரிஸ் பையன் பார்த்தாலும் தேர்ட் வீலரா இருக்கிறத விடவே மாட்டேங்கிறான். ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா நீ பெட்டரா ஃபீல் பண்றியான்னு சன் கேட்க, நான் சாமி கும்பிட்டே பல வருஷம் ஆகுது, இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். சன் நீங்க எதை பத்தி வேண்டி கேட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் சலீன். என்ன ஆர்வமா இருக்குதா என்ன? நம்ம 2 பேரும் ஒன்னா அதிக நாள் இருக்கணும் தான் நான் வேண்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். யார் யார் ஒன்னா இருக்க போறீங்கன்னு செரிஸ் கேட்க, நீங்க என்னோட கம்பெனில அதிக நாள் பார்ட்னரா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சன். நீ ரொம்ப கைண்ட் தெரியுமா? உங்க 2 பேருக்கும் பசிக்கலையா? எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் போவோமான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி நான் ரொம்ப அதிகமா சாப்பிட்டுட்டேன், எனக்கு பசிக்கல. லின் வேற பயங்கரமா நடந்து நடந்து சோர்ந்தே போயிட்டான். அந்த தெருமுக்குல நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது, சாப்பிடுற பொருள் எல்லாமே பயங்கர சூப்பரா இருக்கும், வேணும்னா வாங்க நான் உங்க கூட நடந்து வரேன்னு சொல்லிட்டு சன் தான் செரிஸ் கூட நடந்து போயிட்டே இருக்கான். உங்க 2 பேருக்கும் நடுவுல சம்திங் ஓடுதுன்ற விஷயம் எனக்கு ஸ்டார்டிங்லயே தெரியும். சலீன் நிஜமாவே பயங்கர கியூட்டா இருக்கான் தெரியுமா? உன்னால எவ்வளவு ஹார்டா ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவு ஹார்டா ட்ரை பண்ணு, இல்லனா யாராச்சும் உன்கிட்ட இருந்து திருடிட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமா செரிஸ் ஆளையே காணோம். சன் சலீன் எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதத்தான் சன் பிளான் பண்ணிருப்பான் போல. ஒவ்வொரு இடமும் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது, எவ்வளவு அழகா பிளான் பண்ணிருக்கான் பாருங்க. லவ் பண்றதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும்னா அது சன் கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அத்தனை குவாலிட்டிஸுமே பச்சைக்குன்னு பொருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் சலீனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சன் மறந்ததே கிடையாது. எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேருமே ரூமுக்கு வந்துடுறாங்க. சலீன் போனை நோண்டிட்டே இருக்கான். ஐ எம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு இருக்கான் சன். எதுக்காக சாரி கேக்குறீங்க புரியலையேன்னு கேட்டுட்டு இருக்கான். உன்கிட்ட என்ன பத்தின உண்மையை சொல்லாததுக்காக தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ இருக்கிற இடத்துல கண்டிப்பா வேற யாராச்சும் இருந்திருந்தா என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். இங்க இருக்கிற பல பேர்ல ஒரு சிலர் மட்டும்தான் என்ன விரும்புறாங்க, மத்த எல்லாருமே எதை விரும்புறாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கான் சன். உங்களோட பணமான்னு கேட்டுட்டு இருக்கான். அதேதான், எல்லாருக்குமே அது மட்டும்தான் தெரியுது, ஆனா எனக்கு மனுஷங்களை தான் பிடிக்கும். எங்க உன்கிட்ட என்ன பத்தி சொன்னா ஏதாச்சும் நினைச்சுப்பியோம் தான் நான் இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி சன் எனக்கு உங்க மேல கோபம்லாம் கிடையவே கிடையாது, உங்களை எப்படியாச்சும் என்கிட்ட திரும்பி இழுத்துக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்பத்துல இருந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு சன் கேட்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்படிதான் சொல்லிட்டு இருக்கான் லின். அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சன் பக்கத்துல போனா, ஐயோ இதெல்லாம் இப்ப வேணவே வேணாம், நாளைக்கு காலையிலேயே ஃபிளைட் இருக்குது, போங்க போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு பிச்சைக்காரனை விட மேல அதிகமா கெஞ்சிட்டு ஹக் பண்ண போனா, ஃபர்ஸ்ட் நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க போதுமான அளவுக்கு என்ன ஹக் பண்ணலாம்னு சலீன் சொன்னதோட மீ குளிச்சுட்டு கிருட்டுன்னு வந்துட்டுன்னு சன் அங்க இருந்து கிளம்பிடுறான். லின் அமைதியா உட்காந்துட்டு இருக்கும் போது எப்பயும் போலதான் பிம் யோ 2 பேரும் கால் பண்ணிட்டாங்க. அம்மா நீ எப்படி இருக்க, கரெக்டா போய் சேர்ந்துட்டியா, ஜுல்டிஸ் தான் உன் கூட வரலையே, எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லாதான் போகுது, நான் தனியா தான் வந்த, லாங் ஸ்டோரி தெரியுமா, தாய்லாந்து வந்ததோடனே அது எல்லாத்தையும் நான் சொல்றேன் லின் சொல்ல, நீ யார் கூடடா போயிருக்க அத சொல்லுடான்னு பிம் கேட்க, நான் தனியா தான் போயிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். எக்ஸைட்மெண்டே போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது கரெக்டா சன் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரத யூபிம் 2 பேரும் பார்த்துட்டு யாருடா அதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. யாருமே இல்லையே, நான் தனியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போனை அங்க இங்கன்னு திருப்பிட்டே இருக்கான். யாருமே இல்லன்னா நீ எதுக்காக போனை திருப்பிட்டே இருக்க, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போது சன் என்ன பண்றான்னா அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவன் நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் லின் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருந்தாலுமே சன் சேட்டை பண்றதை விடவே இல்ல. காய்ஸ் எனக்கு தூக்கு வருது, நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு காலை கட் பண்ணிட்டான். சன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ தானே குளிச்சுட்டு வந்ததோடனே ஹக் பண்ண சொன்ன, அதத்தான் நான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் சன். ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் போய் சொன்னதே கிடையாது, கரெக்டான டைம் வரும்போது நான் சொல்றேன், ஒருவேளை நான் சொன்னேன்னா கண்டிப்பா என் மேல கோபப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நான் வந்துன்னு சன் ஏதோ சொல்ல வர, நீங்க என்ன அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காளேன். நான் உன்ன நீ ஏதோ சொல்லிட்டே இருக்கும்போது மறுபடியும் யோகிட்ட இருந்து கால் வந்துருது, நீ அட்டன் பண்ணணுமா என்ன பேசுன்னு சொன்னதோடயுமே லின் என்ன பண்றான்னா நான் அப்புறமா பேசிட்டுன்னு சொல்லிட்டு சைலண்ட்ல போட்டுடுறான். நீங்க ஏதோ கேட்க வந்தீங்களே அதை கேளுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் லின். நான் உன்னை கிஸ் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு பைபிள்ல மெதுவா கேட்டுட்டு காது பக்கத்துல போய் சவுண்டா கேட்டுட்டு இருக்கான். கிஸ்ஸா கேட்டீங்க, எனக்கு அது ஃபைன் தான், ஆனா நீ ஏதோ லின் சொல்ல வர, நீ இன்னும் ரெடி ஆகலன்னா எனக்கு ஓகே தான் சொல்லிட்டுறான் சன். இல்ல நான் ரெடி தான், நீங்க கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு பைபிள்ல பயங்கர கேவலமா பண்ணிட்டு இருக்கான். சன் நம்ம 2 பேருமே கண்ணை மூடிக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கிஸ் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா லின்னோட பேலன்ஸ் தவறி 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க. 2 பேருமே கீழே விழுந்ததுனால எழுந்து பயங்கரமா சிரிச்சதோடனே சன் என்ன பண்றான்னா சலீனோட பாடியில எல்லா இடத்தையும் தொட்டு பார்த்துட்டு
விழுந்துடுது. உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டு இருக்குதா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு பைபிள் பதட்டத்தோட கேட்டுட்டு இருக்கான். அது விழுறதுக்கு முன்னாடியே இந்த அக்கறை இருந்திருக்கணும். ஆனா என்ன பண்றது, ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஆயிடுது. ஆனா கிஸ் மட்டும் தான் பண்ணல. அடுத்த நாள் காலையிலேயே கம்பெனில காட்டினா சாம் வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டா பிம் அந்த இடத்துல வந்துட்டான். சாம், இந்த டிசைன் உன்னோட தான் என்ன, இது வேற லெவல் இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்கா. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு சாம் என்ன பண்றான்னா நேத்து நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இவனுக்கு கீழே வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி கிட்ட தான் இந்த ஐடியாவை கேட்டு ரெடி பண்ணி வாங்கி எடுத்துட்டு வந்திருப்பான். இன்னைக்கு கம்பெனில வந்து என்னமா பேத்திட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கரெக்டா பாத்துட்டான். நீ ஒரு டுபாகுரு, நீ என்ன அப்படி செஞ்சிட்ட, எதுக்காக இந்த பீம் இப்படி பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா, என்ன பத்தி நீ என்ன நினைச்ச, என்ன பத்தி இவ்வளவு பேசுறிய, நீ வேலையை செஞ்சு முடிச்சியான்னு கேட்டுட்டு இருக்கான் சாம். இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா முடிடா. சாம் அதிகமா திட்டாதன்னு சொல்லிட்டு இருக்கா பீம். எனக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க தொட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு சடனா சாம் அவனோட தலையில கை வச்சது உடனே யோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உனக்கு காய்ச்சல்லாம் இல்லையே, நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரியாயிடுச்சு பிம், நான் பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான். எப்பவுமே இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. அவன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அவனோட அம்மாவாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. அவனோட அம்மாவான்னு சொல்லிட்டு சாம் ஏதோ கேட்க வர பிம் அங்கிருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் சன் சலின் ரெண்டு பேருமே பிளைட்ல தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே அட்டன் டைம்ல மாத்தி மாத்தி பேரை சொல்லிக்க, நீங்களே ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு சொல்லிடுறான் லின். ஏன் லின், நீ இதுக்கு முன்னாடி மெஜிஷியன் ஷோ பாத்திருக்கேன் என்ன? இந்த நாப்கின் நான் இப்ப மறைய வைக்க போறேன்னு சொல்லிட்டு பைபிள் மேஜிக் பண்ணுவான்னு பார்த்தா டாடான்னு சொல்லிட்டு ரெண்டு செயின் தான் வந்து நின்னுட்டு இருக்குது. இங்க பாரு, இந்த ரிங்குக்குள்ள 3 சன்னும் இருக்குது. சன்னா 3 நீ, நம்ம ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டா இது சூப்பரா இருக்கும். அதனாலதான் நான் கஸ்டமைஸ் பண்ணி இதை வாங்கினேன். உனக்கு பிடிச்சிருக்குதான் சன் கேட்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காளின். இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணும்போது பயங்கர சூப்பரா இருக்குல்ல. சன், நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற இது என்னதுன்னு கேட்டுட்டு இருக்கான். இது என்னவா இருக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கான் சன். ரெண்டு பேருமே சடனா டெம்ட் ஆக்கி கிஸ் பண்ணலான்னு வரும்போது, சார் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லிட்டு பிளைட்ல இருக்கிற லேடி வந்துடுது. எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு லின் அனுப்பிடுறான். இதுக்கு முன்னாடி நீ ஏதோ கேட்டியன்னு சொல்லிட்டு மெதுவா லின்னோட கைய பிடிச்சுக்கிட்டே இருக்கான் சான். நம்ம ரெண்டு பேரும் இப்போதைக்கு பேசிக்கிட்டே இருக்கிறது தான் நல்லதுன்னு லின் சொல்ல, டேட் பண்ணிக்கிட்டு பேசுறது தப்பே கிடையாது, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது. ஒருவேளை எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைச்சு நீ ஃபீல் பண்றியா என்ன? இங்க பாரு, என்னோட கண்ணம் இன்னும் சாஃப்டா தான் இருக்குது, நானும் இன்னும் எங்காதான் இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் எடுத்து தொட்டு தொட்டு காட்டிட்டு இருக்கான். ஐயோ, அதெல்லாம் அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது, இது எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா போகுது. நம்ம ரெண்டு பேருமே ஸ்லோவா ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தரா மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா நம்ம பேச வேண்டியது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கலா பேசணும், புரியுதா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ நல்லா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் சார். கண்டிப்பா நான் அப்படியே நடந்துக்கிறேன். ஆனா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கொஞ்ச நாளைக்கு சீக்கிரட்டா தான் வச்சுக்கணும். நீங்க கம்பெனியோட பிரசிடென்ட், நான் ஒரு இன்டென்ட். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் வரும். இது எல்லாமே சால்வ் பண்றதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா நான் வெயிட் பண்றேன், என்ன கேர் பண்ணி பாத்துக்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கை பிடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான் சார். லின் சடனா சன்னோட கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு பைபிள் எதுவுமே தெரியாது மாதிரி உட்காந்துட்டான். சன்னுக்கு தான் பயங்கரமா வெக்க வர ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் காலையில எப்பயும் போல யோபியும் ரெண்டு பேருமே லின்ன பத்தி பேசிக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. சடனா ஆபீஸ்ல திரும்பி பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி சன் உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்ததுமே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கா. யோவை பத்தி சொல்லணுமா ஆடியே போயிடுறான். நீங்க ரெண்டு பேரும் வந்து உட்காரலான்னு சன் சொல்ல அமைதியா போய் உட்காந்துக்கிறாங்க. இவரு இங்க என்ன பண்றாருன்னு பீம் கேட்க, எனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஹாங்காங்ல நடந்த செமினார் பத்தி எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலான்னு சன் சொல்ல, லின் யார் கூட போனான்னு எங்களுக்கு தெரியல, அத பத்தி கேட்க ஆர்வமா இருந்ததா, அதனாலதான் நாங்க உங்ககிட்ட கேட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. லின் உங்ககிட்ட இத பத்தி சொல்லலையான்னு சன் கேட்க, இல்ல அதனாலதான் நாங்க கேக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கம்பெனி ஸ்டாஃப் தான் லின்ன சூப்பர்வைஸ் பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப லின் தனியா போலியான்னு பிம் கேட்க, சன்னுக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. திருன்னு முழிச்சிட்டே இருக்கும் போது கண்டினியூஸா பிம் கேள்வி கேட்டுட்டே இருக்கா. சடனா அந்த இடத்துக்கு, யோ பிம் நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு கரெக்டா லின் தான் வந்து நின்னுட்டு இருக்கான். இவனை பார்த்ததுக்கு அப்புறமா சன் அடக்கொடுக்குமா உட்காந்துட்டு இருக்கும் போது எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறான் லின். இந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் ஃப்ரெஷ் ஏர் வருதுன்னு சொல்லிட்டு ஜுல்டிஷ் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே சன்ன பாத்துட்டுறாங்க. ஜுல்டிஷ்க்கு இதை புரிய வைக்கதான் அவனை சொரண்டுன்னு சொரண்டிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் வண்ண
வணக்கம். ஜுல்டிஷ் அப்படியே மெதுவா பிரசிடென்ட் பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டுட்டு இருக்கான். இப்பதான் பிரசிடென்ட்டோட பொசிஷனுக்கு நான் வந்திருக்கேன். எல்லா இடத்தையும் பார்க்கலாம் தான் நான் வந்தேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கம்ஃபர்டபுளா இருங்க, நான் இல்லாத மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சன் அங்கிருந்து எழுந்த எல்லாருமே எழுந்து நின்னுக்கிறாங்க. ஃபீல் ஃப்ரீயா இருங்கன்னு சொல்லிட்டு ஜுல்டிஷ உட்கார வச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இடையில இவங்க 2 பேரும் பேசிக்கிறத சைகை பண்றத விடவே இல்ல. லின் தனியா அவனோட வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது கரெக்டா பிம் 2 பேரும் அவங்க கிட்ட வந்துடுறாங்க. ஆமா, நீ ஹாங்காங் போனல, உன் கூட யார் வந்தாங்கன்னு கேக்க யாருமே வரலையே, நான் தனியா தான் போனேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு உன் கூட யாரோ ஒருத்தர் வந்திருந்ததா பிரசிடென்ட் சொன்னாரு, அதனாலதான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா பிம். அது கரெக்ட் தான், ஆனா நான் தனியா தான் போனேன், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு யோம் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அவன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ பாத்துட்டான். இந்த செயின் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டதோடனே சாம்க்கு தூக்கி வாரி போட்டுருது. இந்த செயினா அது வந்து ஹாங்காங்ல இது எல்லாருமே போட்டு இருக்காங்க, இது ஃபேமஸான ஒண்ணு தெரியுமான்னு சொல்லிட்டு யோம் பாட்டுக்கு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறான். ஆனா என்ன பண்றது, விடுற மாதிரியே தெரியல. ஃபைனலா அவனோட வாய்க்கு என்னென்ன வந்துச்சோ அதெல்லாம் சொல்லி அதை முடிச்சிடுறான். இன்னொரு பக்கம் சன்ன காட்டினா போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் மீட் பண்றதுக்காக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இருக்கிற இடத்துல தான் இருக்கான். சார், உங்களுக்கு இது தேவைப்படும் சொல்லிட்டு ஜான் ஒரு ஃபைல கொடுக்க ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். நம்ம கம்பெனியோட 50வது ஆனிவர்சரி வரப்போகுது, அதுக்காக தான் நம்ம ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது எல்லாமே ஓல்டு கலெக்ஷன் தான், அது எல்லாத்தையுமே ரெனோவேட் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் உருவாக்க போறோம். நம்ம செய்யற ஹார்ட் ஒர்க் நம்மளோட டிசைன்ஸ்ல தெரியும், எல்லாத்தையுமே பார்த்து பண்ணாதான் நம்மளால எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா கொடுக்க முடியும். என்னதான் சன்ன ஃபர்ஸ்ட் எல்லாருமே எதிர்த்தாலுமே அவனோட ஐடியா பயங்கர சூப்பரா இருக்கிறதுனால ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆகிட்ட மாதிரி தான் தெரியுது. மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா கியூ வந்து ஆபீஸ்ல தான் பேசிட்டு இருக்கா. மீட்டிங் எல்லாம் நல்லபடியா தான் போச்சு, உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இமெயில்ல நான் சென்ட் பண்ணிட்டேன், உங்களோட மெயில செக் பண்ணுங்கன்னு சொன்னதோடனே எல்லாருமே வேகமா மெயில செக் பண்ணா இன்டர் 4 பேருக்குமே மெயில் வரல. எனக்கு வரலன்னு சொல்ல எங்க எல்லாருக்குமே வரலன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா லின் என்ன பண்றான்னா கியூ கிட்ட கேட்கவே ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு மெயில் வரல, ஆனா நாங்களும் இதுல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு இருக்கான் லின். கம்பெனில வேலை செய்யற ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கொடுப்பாங்க, சும்மா இன்டர்னுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தி பயங்கர ஹார்ஷா பேசிட்டா. இன்டர்னா இருந்தா என்ன, எங்களால ஒர்க் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களோட டேலண்ட்டை நிரூபிக்கலாம்ல, எங்களுக்கும் இதுல கலந்துக்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட ஃபேஸ் இன்னமும் கியூட்டா தான் இருக்குது, ஆனா இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லிடுது கலர் கோழி குஞ்சு. இன்டென்ஸ், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கப்படும். ஜுல்டிஷ், நீங்க தான் இவங்க 4 பேரையும் பாத்துக்கணும், பிளீஸ் எனக்காக இதை செய்வீங்களான்னு கியூ கேட்க ஐயோ கம்பெனில கொடுத்த வேலையை நான் சுத்தமா செய்யவே இல்லை, என்னால முடியாது சாமி, ஆளை விடுங்க, வேற யாருக்கிட்டனா ஹெல்ப் கேளுங்க, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஜுல்டிஷ் அங்க இருந்து கிளம்பிட்டான். இவங்க 4 பேரு தானே, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிம். இதெல்லாம் ஓகே தான், உன்னோட மெயின் ஒர்க் பாதிக்கப்படவே கூடாது, அதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன்னு கியூ சொல்ல பிரிம், நீங்க நிஜமாவே எங்களுக்காக வேலை செய்ய போறீங்களா, நீங்க தான் இங்க எல்லாரையும் பாத்துக்கணும். ஐயோ உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறத நினைச்சா என்னால ஆர்வத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா இழிச்சிட்டே நின்னுட்டு இருக்கா. நான் உங்களுக்காக பேசினே தவிர உங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது, உங்களோட ஒர்க் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் சொல்லிட்டு அவப்பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிட்டா. பேசினதே சொல்லவே தேவையில்ல, பிம்மால நம்பவே முடியல பிரிம் இந்த அளவுக்கு பேசினத. எல்லாருமே மும்மாரமா அவங்களோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும்போது பிம்முக்கு மட்டும் டவுட்டா வந்துட்டே இருக்குது. பிரிம் மேடம், நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது, எனக்காக இது ஒரு டைம் பாப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டா. வாயில எதுவுமே பேசல, கையை நீட்டு டேப வாங்கி பார்த்துட்டு இதுல கான்செப்ட் இல்ல, இன்ஸ்பிரேஷன் இல்ல, நீ இதை எப்படி டிரா பண்ண, ஒரு சாதாரண டீச்சர் வரைகிற மாதிரி இருக்குது, எதனால இம்ப்ரெஸ் ஆனன்னு கேட்டுட்டு இருக்கா. அதுவும் கரெக்ட் தான், என்னோட டீச்சரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நான் இதை வரைஞ்சேன். பிரிம், உங்களோட ஹெல்ப் நான் மறுபடியும் கேட்கலாமான்னு சொல்லிட்டு பிம் கேட்டாலுமே அவகிட்ட இருந்து காத்து கூட வரல. பிம்கே ஒரு மாதிரி ஆயிடுது, அமைதியா சோகமா போறத பார்த்ததோடனே பிரிமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ நல்லா தான் இருக்கியான்னு கேட்டா, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பைபிள்ல பல்ல காட்டிட்டு இருக்கா. பிம், நீ நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னோட வர்க்க குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காயோ. அவங்க குப்பை தொட்டியில தூக்கி போடல, அது பேரு தான் என்லைன்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதோடனே யோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, லைட்டை எடுத்து மூஞ்சில காட்டிட்டு இருக்கான். அவளை டீஸ் பண்றத நிறுத்துடான்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். கரெக்டான பர்சன் எல்லாமே இந்த மாதிரி தான் ரூடா நடந்துப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்ல. கைஸ், நீங்க ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு நீங்க பார்க்கதான் போறீங்க, அவங்கள மாதிரி நான் குட்டான பர்சனா வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே வேலை செய்யறதுக்கு போயிடுறாங்க, ஆனா என்ன பண்றது, பிம்மால வேலையே செய்ய முடியல, வளைஞ்சு நெளிஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது, எல்லாருமே போயிடுறாங்க, ஆனா என்ன பண்றது, லின் மட்டும் பயங்கரமா வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது சன்னாங்க வந்துட்டான். நீ பாட்டுக்கு வேலைன்னு கட்டிட்டு அழுதுட்டே இருக்க, நான் உன் மேல கோபப்படலாமான்னு கேட்டுட்டு இருக்கான் சன். எம்எல்ஏ கோபமா என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான் லின். இப்போ எனக்கு கஷ்டமாவும் இருக்குது கோபமாவும்
கஷ்டமாவும் இருக்குது. ஆல் டே நீ டெக்ஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீ ஏன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலன்னு கேட்டுட்டு இருக்கான். ஐ எம் ரியலி சாரி, என்னோட மிஸ்டேக் நான் சரி பண்றதுல ஃபுல் டே போயிடுச்சு. என்னோட போனும் தொடுறதுக்கு டைமே கிடைக்கல. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கிறதுல சன் மெல்டே ஆயிட்டான். இதுக்கு மேல எனக்கு உன் மேல கோபமே வராது. ஃபுல் டே வேலை செஞ்சுட்டா இருந்த உனக்கு பசிக்கல என்ன? நம்ம 2 பேருமே சேர்ந்து சாப்பிட போலாமா? அதுக்கப்புறம் நான் உன்னோட வீட்டுல டிராப் பண்ணிட்டுறேன். ஃபர்ஸ்ட் உனக்கு நான் சேர் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போனா கரெக்டா மறுபடியும் பிம் வந்துடுறா. சன் வேகமா லின்னு கிஸ் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். லின் இந்த யோ பையன் தூங்கிட்டே இருந்தானா அதனாலதான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். இவன் மட்டும் தூங்காம இருந்திருந்தா நான் கண்டிப்பா போயிருக்கவே மாட்டேன். உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா என்னால சுத்தமா முடியல தெரியுமா? ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ இல்லாம என்னோட உலகம் இருக்குமான்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு நடிச்சிட்டு இருக்கா. ஏன் பிம் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கிறியே, நீ நல்ல ஃப்ரெண்டான்னு கேட்டுட்டு இருக்கா. ஐயோ இதுல என்ன டவுட்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படியாச்சும் உங்களுக்கு தெரியுமா அங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு சன் என்ன பண்றான்னா 4 கால்ல நடந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசுறத கேட்டு இல்ல வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட் ஃபுல்லாவே நீ இங்க இருக்க போறதா நினைச்ச, சடனா ஏன்டா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு பிம் கேட்க, என்னோட கிளாஸ நான் மறந்துட்டு வந்து என் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா ஓகே சீக்கிரமா போய் குளிக்கணும், ஒரு மாதிரி கசன்னு இருக்குது, வாங்க போலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு திரும்ப போகும்போது கரெக்டா இவனுக்கு பின்னாடிதான் சன்னி இருக்கிறத லின் பாத்துட்டான். என்னோட கண்ணாடியை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம வேலை செய்யலாமான்னு லின் கேட்க, உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அதனால தான் ஒளறிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. சன் மெதுவா ஊர்ந்து போயிட்டே இருக்கும்போது கரெக்டா சேனங்க வந்துட்டான். பிரசிடென்ட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தான் நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லும் போதுதான் எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. சன் மெதுவா எழுந்து நின்னுட்டு இருக்கான். பிரசிடென்ட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பிம் கேட்க, நான் வந்து இந்த இடத்துல நீ ஏதோ சன் சொல்ல வரத லின் பார்த்ததோட நீ மாத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு சைகை பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல இருக்கிற எல்லா டிசைன்ஸுமே நான் பாக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் சன். கார்பெட்ட கூடவா பார்க்க வந்தீங்கன்னு பிம் கேட்க, ஆமா நீ இதுக்காக என்ன தேடிட்டு இங்க வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கான் சன். இந்த டாக்குமெண்ட்ல உங்களோட சைன் வேணும்னு சான்ஸ் சொல்ல டாக்குமெண்ட் சைன்னு சொல்லிட்டு பயங்கரமா பல்ல காட்டிட்டே இருக்கான் சன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க பிம்யோ 2 பேருக்கு எதுவுமே சுத்தமா புரியல. வாடா சீக்கிரமா இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு சன் சேனை கூட்டிட்டே போயிடுறான். ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சன் என்ன பண்றான்னா சலீனை டாப் பண்ணதான் வந்திருக்கான். லின் அவனோட வீட்டுக்கு வந்தது கூட தெரியாம சீரிஸ் பார்த்துட்டே இருக்கும்போது சன் என்ன சொல்றான்னா, லின் உன்னோட பிளேஸுக்கு நம்ம வந்துட்டோம் சன் சொல்ல, ஓ நான் சீரிஸ் பார்த்துட்டே இருந்தேனா அதனால மறந்துட்டேன், சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நிஜமாவே உனக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே வேணாவான்னு கேட்டுட்டு இருக்கான் சன். இல்ல ஃபுல்லா தான் இருக்குன்னு சொல்லிடுறான். உன்னோட கேண்டோ வரைக்கும் நானும் வரட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, நம்ம 2 பேரும் இதே மாதிரி இருந்துட்டே இருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வந்துரும். உங்களை எந்த விஷயமும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை ரொம்ப புஷ் பண்றேன்னா என்ன, எனக்கு தெரிஞ்சு நானே ஓவரா பண்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. நீ என்னோட நல்லதுக்கு தானே சொல்ற, கண்டிப்பா இதுக்கு மேல நான் நல்ல புள்ளையா நடந்துக்கிறேன், புஷ் பண்ண மாட்டேன். ஆனா உன்கிட்ட ஒண்ணு மட்டும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், உனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி என்னோட டெக்ஸ்டுக்கு நீ ஆன்சர் பண்ண, நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணா மட்டும் போதும், இதை மட்டும் தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ப்ராமிஸா இது ஒண்ணும் கூட விடாம நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு லின் சொல்லிட்டே இருக்கும்போது சன் அவனோட கையை விடாம பிடிச்சிட்டே இருக்கான். நான் இப்போ வீட்டுக்கு போகணும்னா நீங்க என்னோட கையை விடணும்னு சொன்னதோட சன் சிரிச்சுக்கிட்டே அவனோட கையை விட்டுடுறான். இன்னொரு பக்கம் யோவை காட்டினா அவனோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க திரும்ப பார்த்துட்டே இருக்கான். ஃபைனலா யோ அவனோட வீட்டுக்கிட்ட வந்துடுறான். யாரோ 2 பேர் அவனோட அம்மா அடிக்கிறத பார்த்ததோட அம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். உன்னோட அம்மா காசு வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். உன் பேர் என்ன யோவா? ஒருவேளை உன்னோட அம்மா கொடுக்காம ஏமாத்திட்டே இருந்தா இதுக்கு மேலே வஸ்டா மாறிடும் சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கானுங்க. யோ என்னோட அப்பாவோட ஆபீஸ் இங்கதான் இருக்குது, நான் வேணும்னா இங்க நிக்கட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கான் சாம். உன்னோட அப்பாவோட ஆபீஸான்னு யோ கேட்க, யாருடா நீ, எதுக்கடா உன்னோட அப்பாவை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த தங்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னோட அப்பா போலீஸ் ஆபீசரா இருக்காரு, பக்கத்துலதான் அவரோட ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாம் பயங்கரமா ஒரு பிட்ட போடுறான் பாருங்க, பயங்கர கூலா. அதுல இருக்க தடியும் போலீஸா இருந்தா என்ன, அதுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு மாதிரி கேட்க வர, இன்னொரு தடியும் வாயு மூடுற அப்படிலாம் பேசாத, மறுபடியும் நாங்க வருவோம்னு சொல்லிட்டு பைக்ல ஏறி போயிடுறாங்க. அம்மா பாத்து எழுங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு யோ என்ன பண்றான்னா அவனோட அம்மா உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். யோ சாம் 2 பேருமே வீட்டு உள்ள எதுவுமே பேசிக்கல, வீட்டுக்கு வெளியே தான் 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. ஆமா நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு யோ கேட்க, என்னோட கசினோட வீடு இங்கதான் இருக்குது, அதனாலதான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படி கசின்னு சொன்னீங்க, அவங்கதான் போலீஸ் ஆபீசரா இருக்காங்களான்னு யோ கேட்க, என்னப்பா நீ அதுவே பேசிட்டே இருக்க, சும்மா ஒரு ரீசனுக்காக அப்படி சொன்னேன், எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமா தூக்கு வருது, நான் போகட்டுமா?
அதை விடு, நான் உன் கூடவே தூங்கிக்கிட்டுமா எனக்கு ஓகே தான் சொல்லிடுறான். ஆனா எனக்கு ஓகே இல்லன்னு சொல்லிடுறான். என்ன நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க, எப்ப பாரு என் கூட சண்டை போடுறதுலயே இருக்கேன்னு சாம் கேட்க, இன்னைக்கு நடந்ததை சீக்கிரட்டா வச்சுக்கோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்து கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காயோ. சீக்கிரட்டா வச்சுக்கிட்ட எனக்கு என்ன கிடைக்கும் சாம் கேட்க, என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு நீ தான் வேணும்னு சாம் கேட்க, என்னது நானா, என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு புரியலன்னு கேட்டுட்டு இருக்கான். யோ ஆமா நீ தான் வேணும், உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம், நீ தான் எப்ப பாரு என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கன்னு யோ சொல்ல, நீ தாண்டா ஸ்டார்ட் பண்ற, நான் எதுவுமே பண்றதே கிடையாது, பொய்ய கூட பொறுப்பா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். எப்ப பாரு மென்டல் மாதிரி திரும்பிட்டே இருக்கிறது, என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறது, எரிச்சல் ஏத்துறது, அதெல்லாம் பண்ணாம இருந்தா நான் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேப்பா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், இது எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். சரி ஓகே, நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருயோ, உனக்கு லின் பிம்ம தவிர நானும் இருக்கேன், நீ எதுனாலும் என்கிட்ட சொல்லலாம், ஃப்ரெண்டுக்கு மேல கூட நான் இருக்க தயார்னு சொல்லிட்டு இருக்கான். சந்த கேப்ல சிந்து பாட ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் காலையிலே லின்ன காட்டினா பயங்கர சீக்கிரமா வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான். டே லின், காலையிலே வந்துட்டே நீ சாப்பிட்டே இல்லையான்னு பிம் கேட்க, இன்னும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்கான். டே நீ இதே மாதிரி இருந்தா கண்டிப்பா மயக்கம் போட்டு விழுந்துருவ, உன்னை எங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது சாமங்க வந்துடுறான். நான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பிம்லின்னுக்கு தரானே தவிர யோக்கு தரவே இல்ல. எனக்கு எங்கன்னு யோ கேட்க, சாரிப்பா இது எனக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். என்னோட டேபிள பாத்துக்கோங்க, நான் காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கான் லின். அதெல்லாம் தேவையில்லன்னு யோ சொல்ல, லின் அவனோட காஃபி கப்பை எடுத்துட்டு போகும்போது அவனோட கனவுல வர ஷேடோஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. சடனா அங்கேயே விழுந்துடுறான். அடுத்த எபிசோட்ல இருந்து 2 பேருமே ஃபயர் காட்ட போறாங்க, அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ கைஸ்.